வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை மாநகராட்சியில் வரி விதிப்பில் ஏற்பட்ட பல கோடி ரூபாய் மோசடியை கண்டித்து பாரதிய ஜனதாவின் மதுரை மாநகர் சார்பில் புதூர் பஸ் ஸ்டாண்ட் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சிறப்புரையாற்றினார். திமுக அரசுக்கு எதிராக வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு ஏராளமான பாஜகவினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். அமித்ஷா அவர்கள் என்னைக்கு மதுரைக்கு வந்து மீண்டும் ஒரு கூட்டணியை கடந்த 8ஆம் தேதி ஒரு பெரிய மாநாடு போல ஒரு கூட்டத்தை நடத்திவிட்டு சென்று விட்டாரோ, அமித்ஷா டெல்லியிலிருந்து பிளைட் தமிழ்நாட்டுக்கு ஏறுகிறார்னு சொன்னாலே ஒரு நடுக்கம் இருக்கு திமுக காரங்களுக்கு. இன்னைக்கு கூட பத்திரிகையில் இன்னைக்கு செய்தி வந்திருக்கிறது. அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது, ஆட்சி மாற்றம் வரப்போகிறது, அந்த மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிற தமிழக மக்களுக்கு எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அட்வான்ஸா இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் பரவாயில்ல, ஒருத்தர் உடைய சட்டம் போட்டிருக்கிறார், சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இடது கம்யூனிஸ்ட் முத்தரசன் அவர்கள் வந்து கேட்கிறார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு தவறு நடக்கும் போது தட்டி கேட்கிறார் என்று சொன்னால் அது ஒரு நல்ல விஷயமாகத்தான் இருக்கு. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லை என்று யாருக்குமே தெரியாது. உறுதியாக சொல்லுகிறோம், 2026 பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமுடைய கூட்டணியும் நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பப்படும். அதற்கான ஆர்ப்பாட்டத்தின் அச்சாரம் தான் இந்த மதுரை மண். மதுரையை சுத்தி சுத்தி தான் இன்னைக்கு எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை எப்பொழுதுமே ராசியான நகரம். நமக்கு அமித்ஷா அவர்கள் வந்தார்கள், கூட்டம் அமோகமாக இருந்தது, அற்புதமான பேச்சு. மதுரையிலே தான் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது, அற்புதமான பேச்சு. தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் திருவேங்கபுடையான்பட்டியைச் சேர்ந்த கனகராஜ் மகன் மாதவன் வயது 10, செந்தில் மகன் பாலமுருகன் வயது 10, ஸ்ரீதர் மகன் ஜஸ்வந்த் வயது 8 மூவரும் பள்ளி முடிந்த மருதகுடி ஊரணி குளத்தில் குளிக்க சென்றனர். மாதவன் பாலமுருகன் இருவரும் 5ஆம் வகுப்பும் ஜஸ்வந்த் 3ஆம் வகுப்பும் படித்தனர். பள்ளி சென்ற மாணவர்கள் வெகு நேரமாகியும் வீட்டிற்கு வராததால் பெற்றோர்கள் பல இடங்களில் தேடினர். மாணவர்கள் 3 பேரும் மருதகுடிக்கு சென்றதாக தகவல் கிடைத்தது. பெற்றோர் அங்கு சென்று தேடினர். ஊரணி குளத்தின் கரையில் சிறுவர்கள் அணிந்திருந்த காலணிகளை பார்த்து பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். பொதுமக்கள் குளத்தில் இறங்கி தேடிய போது 3 பேரும் குளத்தில் மூழ்கி இருந்தது தெரிய வந்தது. வல்லம் போலீசார் விசாரிக்கின்றனர். 3 மாணவர்களின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் கர்நாடகாவில் கனமழை பெய்து வருகிறது. கர்நாடக மாநில அணைகளில் இருந்து உபரி நீர் ஒகேனக்கல் பகுதிக்கு வெளியேற்றப்படுவதால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களில் நீர்வரத்து வினாடிக்கு 28,000 கன அடியாக உள்ளது. பாதுகாப்பு நலன் கருதி டூரிஸ்டுகள் அருவியில் குளிக்க மற்றும் படகு சவாரி செய்ய 18வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாக உத்தரவை தொடர்ந்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தடை நீடிப்பதால் டூரிஸ்டுகள் கடும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். 18 நாட்களாக டூரிஸ்ட் தளம் மூடப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் உள்ள வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் குமரி அறிவியல் பேரவை சார்பில் இளம் விஞ்ஞானிகளுக்கான சிறப்பு பயிலரங்கம் குமரி அறிவியல் பேரவை தலைவர் முள்ளஞ்சேரி வேலையன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் கலந்து கொண்டு மாணவர்களுடன் உரையாற்றினார். நம்ம ஒரு ககன்யான் திட்டம் ஒன்று இருக்கு. இந்த ககன்யான் திட்டம் எப்படின்னா, நம்ம இந்தியர்களை இந்திய ஏவூர்தி மூலம் விண்வெளிக்கு வெற்றிகரமாக அனுப்பி விண்வெளியில் அவங்க சேஃபாக வச்சுக்கிட்டு திருப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்துக்காக நம்ம ஹியூமன் ரேட்டட் ராக்கெட் ஏற்றிருக்கோம். அவங்கள பாதுகாப்பாட்டு கொண்டு போகக்கூடிய என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் அண்ட் சேஃப்டி சிஸ்டம் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது ராக்கெட்டில் பிரச்சனை இருந்தால் அவங்க சேஃபாக கொண்டு போகிறதுக்காக ஒரு க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் செய்துருக்கோம். அது மாதிரி அவங்கள திருப்பி சக்ஸஸாக கொண்டு தரையிறக்கிறதுக்காக ஒரு இந்த பேராசூட் சிஸ்டம் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி இவங்க அங்கே விண்வெளிக்கு போயிட்டு வரணும்னா அதுக்குள்ள ஃபுட்டு, மெடிசன், இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் நடந்துட்டு வெற்றிகரமாக. இந்த திட்டம் பாரத பிரதமர் 2018 ஆகஸ்ட் 15ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண திட்டம்.
அன்னைக்கு 10,000 கோடி தந்தாங்க, இப்போ 20,000 கோடியில் நடந்துக்கூடிய இந்த திட்டமாகும். இந்த திட்டத்தினுடைய முதல் ராக்கெட் வந்து இந்த வருஷம் ஆள் இல்லாமல் அனுப்பப்படும் டிசம்பர். அதுக்கப்புறம் 2 ராக்கெட் அடுத்த வருஷம் அனுப்பிட்டு ஆள் இல்லாமல் அனுப்பிட்டு வெற்றிகரமாட்டு 2027 ஆள் அனுப்பப்படும். அது வந்து நம்ம பாரத பிரதமர் வந்து 2040 கொண்டு தரையிறக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதுக்குள்ள ப்ராஜெக்ட்னா அதுக்காக நாங்கள் இப்போ வேலை செய்திருக்கோம். அது வந்து நீங்கள் வந்து நிலவில் போய் இறங்கணும்னா அது ஒரு சின்ன வேலை கிடையாது. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மார்க் 3 ராக்கெட் வந்து 10,000 கிலோகிராம் தான் இந்த லோயர் ஆர்பிட் கொண்டு போகும். அங்கே நிலவில் இறங்கணும்னா 125 டன் கொண்டு போகணும். அப்போ அதை நாங்கள் 2 ராக்கெட் மூலம் கொண்டு போகலான்னு வச்சுருக்கோம். அதுக்குள்ள ராக்கெட் வந்து வடிவமைப்பு உள்ள வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ப்ராஜெக்ட் என்ன அப்ரூவ் ஆகலை. அது வந்து 2040 தமிழகம் முழுவதும் இன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுகள் நடைபெற்றது. சேலம் கெங்கவல்லி வட்டாரத்தில் 6 மையங்களில் நடைபெற்ற தேர்வில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் கலந்து கொண்டனர். காலை 9 மணிக்கு மேல் தேர்வு மையத்திற்குள் அனுமதி மறுக்கப்படும் என முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சில நிமிடங்கள் தாமதமாக வந்த 10க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. தேர்வு மையம் நுழைவாயில் அடைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசாரிடம் உள்ளே அனுமதிக்குமாறு கெஞ்சியும் அனுமதி மறுக்கப்பட்டதால் தேர்வர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். பழமையான குன்னூர் ரன்னிமேடு ரயில்வே ஸ்டேஷனில் சேலம் கோட்ட ரயில்வே மேலாளர் பன்னாலால் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக மலை ரயில் ரத அறக்கட்டளை தலைவர் நடராஜன் முன்னிலையில் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஆய்வு நடத்தினார். ரயில்வே ஸ்டேஷனில் மகாத்மா காந்தியின் அஸ்தி கரைக்கப்பட்ட இடத்தின் சிறப்பு குறித்து பன்னாலாலுக்கு தெரிவிக்கப்பட்டது. குன்னூர் டு ஊட்டி இடையே உள்ள ரயில்வே ஸ்டேஷன்களில் இருக்கும் குறைகள் சரி செய்யப்படும். மலை ரயில் பாதை மேம்பாடு குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என பன்னாலால் உறுதியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை அடுத்த வாக்கூரைச் சேர்ந்தவர் தென்னரசு. இவரது மனைவி லாவண்யாவுடன் அடிக்கடி தகராறு இருந்து வந்துள்ளது. இன்று மீண்டும் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த தென்னரசு மனைவி லாவண்யாவை தான் வைத்திருந்த ஏர் துப்பாக்கியால் சுட்டார். அருகில் இருந்த தாய் பச்சையம்மாள் மற்றும் சித்தப்பா மகன் கார்த்திக்கும் தடுக்க முயன்றனர். அவர்களையும் தென்னரசு துப்பாக்கியால் சுட்டுவிட்டு அங்கிருந்து தப்பினார். அக்கம் பக்கத்தினர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த 3 பேரையும் முண்டியம்பாக்கம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். படுகாயமடைந்த கார்த்தி கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சையில் உள்ளார். ஸ்பாட்டுக்கு வந்த எஸ்பி சரவணன் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தார். தப்பி ஓடிய தென்னரசை விக்கிரவாண்டி போலீசார் கைது செய்தனர். வேலை இல்லாமல் போதைக்கு அடிமையாக இருந்த தென்னரசு ஆன்லைனில் துப்பாக்கி வாங்கியுள்ளார் என்பது விசாரணையில் தெரிந்தது. துப்பாக்கியை பறிமுதல் செய்த போலீசார் விசாரிக்கின்றனர்.